என் கோத்தக்காரிட்ட £10,000 வந்து பேங்க்கில் சேவிங்ஸில் இருக்காம். அது எனக்கு தர்றதுக்கு தான் பிளான் பண்ணி கொண்டிருக்கான். சரியா, அவர் என் அண்ணங்காரனை அடித்து சொல்கிறார். நான் என் கோத்தக்காரின் ஃபோன் நம்பர் எல்லாம் பிளாக் பண்ணி ஒரு 10 மாதத்துக்கு மேலே ஆச்சு. அவர் எனக்கு சொல்லி கொண்டிருக்கார். என் அண்ணங்காரன் ஃபோனை அவர் சொல்ல இல்லை, அவர் £10,000 சும்மா சொல்கிறார். ஃபோன் அடித்து கேட்கணுமா அவட? அவ்வளோ நான் அடித்து கேட்குறேன். புண்டா விசார் அவனுக்கு அது £10,000 காட்டி புண்டைகளை பெருசாக அமுக்குறது புண்டாங்கள். அவன் ஒரு புண்டா, ஒரு பல்லன் புண்டான். சே நல்லவன் அதான் சரியா புண்டா விசார் புண்டா சானியனுக்கு பிறந்த எனக்கு தெரியாத புண்டைக £10,000 என் கையில் வந்தது இவ்வளோ காசு போயிட்டு வந்துருக்கு தெரியுமா புண்டை. நான் சென்ட்ரல் லண்டனில் வேலை செய்யும்போது காலமையை வந்து பேங்க்கில் வந்து 120,000 200,000 பேங்கில் வந்து விழும். பிஸ்னஸ் பேங்கில் அதை வந்து ரெக்கன்சைல் பண்ணுறது தான் இந்த வேலை. காலம் 200,000 230,000 வந்து விழும். அப்போ இந்த கம்ப்யூட்டரில் ரெக்கன்சைல் பண்ணுறது தான் வேலை. இவங்களுக்கு புண்டை காசு பைத்தியம் பெரிய லண்டன். அவன் புண்டை எந்த ஃபேமிலி எனக்கு புண்டை புண்டை விளையாடு காட்டினான். புண்டை ஓப்பன் அவைக்கு புண்டை தெரியுதானே காசு பைத்தியம் பிடிச்சிட்டு. எப்படி காசு பைத்தியம் பண்ண விசார் அமர் காசுக்காண்டி நான் மாதிரி திடீர்னு நாயல் புண்டை. இவளோட கதைச்சாலே எனக்கு வந்து விசர் தான் பிடிக்கும். இவர் என் அண்ணங்காரன் அடித்து சொல்கிறார். இவர் வந்து ஏன்னா ஆக்களை கடத்தி ரேன்சம் பண்ணுறதாம் பழைய காலத்தில். அந்த புண்டை வந்த கதையை பற்றி எனக்கு புண்டை சொல்லி கொண்டிருக்கிறான். புண்டை யார் நினச்சி கொண்டிருக்கா புண்டை புண்டை மற்ற கேங்கிட்ட புண்டையை காட்டி கொடுத்து விடுவேன். காட்டி கொடுத்து விட மாட்டேன் புண்டாங்களை. புண்டை புண்டை அவர் வந்து அவர்கிட்ட பேரை கேட்டாலே இவைக்கு வந்து பாக்கி மண்டை போவோம் புண்டா சனியன் நாயல். அதனால தான் புண்டாங்க. எனக்கு அவர்கிட்ட பேர் யூஸ் பண்ண எனக்கு பிடிக்காது. புண்டை என்ன டச் பண்ண நினைச்சாலே புண்டைக்கு அங்கே லண்டனில் அவன் ஜெனடிக்ஸ் குரூப்பை பிடிச்சி வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டாங்க. புண்டை ஓல் பிஸ்னஸ் எனக்கு புண்டை காட்டுறீங்க புண்டாங்கள். இந்த புண்டா வாக்களை மாதிரி எவ்வளோ பேர் புண்டா வாக்களை பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க. பிடிச்சி வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டாங்க இவன் ஜெனடிக் குரூப் போல். விடுதலை புலியெல்லாம் டார்ச்சர் செய்கிறல்ல இவங்கள என்ன எனக்கு நித்திரை வருது. இந்த புண்டாவங்களை பற்றி காய்க்கிறது எனக்கு டைம் வேஸ்ட்டும். புண்டை என்ட கோத்தக்காரிக்க சொல்லி கொண்டிருக்கிற அவர்கிட்ட வந்து இவ நானும் அவர் நல்ல குளோஸாம் புண்டைக்கு நல்ல குளோஸ் ஓல் க்ளோஸ் புண்டை க்ளோஸ்.
அவள் டென்மார்க்லேருந்து சாந்திக்காரி வருவாள் சாந்தி உண்டு. அவள் வந்து ஒரு அக்காக்காரி. அவனுக்கு அவள்கிட்ட காசு நான் கேட்குறேன் இல்லை. அவருக்கு வந்து 50 ரூபா விடுவாடும் சரியா, எனக்கு 30 ரூபா விடுவாடும். அவர் புண்டை அவன் வந்து டென்மார்க்கில் டாக்டரான் புண்டை. அவன் வந்து 120 ரூபா ஏதோ கொடுத்தான் சரியோ அவன்கிட்ட என் அண்ணங்காரன்ட்டு. எனக்கு ஏதோ 30 ரூபா 40 ரூபா தர்றேன். புண்டைக்குள்ள ஓல் புண்டை இது அவங்களோட காசு அவங்கள யாருக்கு கண்டாலுமே எடுத்துகிட்டு வாங்கி கொடுக்கணும், கொடுக்கலாம். ஆனால் புண்டைக எனக்கு அந்த புண்டைக எனக்கு புண்டைக ஒன்றும் தெரியாதானே புண்டைக. இவங்களையெல்லாம் புண்டைக என்ன செய்யணுமெண்டா புண்டைக புட்டிச்சு வந்து புண்டைக சூத்து பக்கம் அடிச்சு அப்படியே புண்டைக ரத்தம் பெற மாதிரி செய்யணும் புண்டாங்க சிசி பீப்புள். புண்டா புண்டைகளை விடாது புண்டைகளை புண்டை புண்டை எனக்கு போய் வேற கோவத்துக்குமா ஃபக்கு. நானும் ஒன்றும் செய்ய மாட்டேன். இந்த ஆட்கள் வந்தது என்ன செய்ய இவன் என்ன செய்ய மாட்டேன் பேடுமா பாக்கினா பேப்புண்டா ஒரு கட்டுப்பாடும் இல்லை. இந்த நாட்டின் சட்டத்தையும் போல பண்ணுறதில்ல ஒன்றும் இல்லை. நாங்கள் தமிழ் நாங்கள் வந்து என்ன செய்கிற என்ன வேணாலும் செய்யலாம் இப்படி வேணாலும் செய்யலாம் ஓல் சட்டம் புண்டா. அவர் வந்து கிண்டுவன்னு சொன்ன கிண்டுவன்னு போட்டு போட்டு அவர் வந்து பேருந்து மத அடிவாடன்னு சொல்லல அது. நான் வந்து பேசாமல் இருந்துக்குவேன். நான் ஸ்டில் ஹிந்து இல்லை தானே. அப்போ நான் ஸ்டில் ஹிந்து. அப்போ நான் பேசாமல் இருந்துவேன். ஐ டோன்ட் கிவ் அ ஷிட். நான் பேசாமல் இருந்துருவேன். பேருந்து மத அடிவாடன்னு சொல்லல அது புண்டை. ஏன்னா புண்டை எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கான் ஓல்கதையில் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கான். இவங்களை எல்லாத்தையும் என்ன செய்கிறேன்னு தெரியல மேன் ஃபக்கிங் ஹெல். ஜெயிலுக்குள்ளே போட்டு புண்டைக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது புண்டாங்களுக்கு உள்ளுக்க விடக்கூடாது. ஜெயில் உள்ளுக்க விடக்கூடாது. எல்லாத்தையும் வச்சு வெளியால் தண்டனை கொடுக்கக்கூடாது. சனி எனக்கு பிறந்தது. நான் ஒரு கேங்லேயும் இருந்ததில்லை, ஒரு கேங்லேயும் இருக்க மாட்டேன். புண்டை எந்த ஆக்டிவிட்டீஸை பார்த்து அவங்க டிசிஷன் மேக் பண்ண மாட்டாங்க யாருக்கு ஓக்கணுமெண்டு.